ஜீவா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை சொல்கிறார் இல்லையா ஸ்ரீகாந்த் காரனிஷ், என்னென்னா கூட்டணி ஆட்சின்னு பேசும்பொழுதே அவர்கள் மிரட்டப்படுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த கேபி நீக்கப்படுறார், அதனுடைய பின்னணியிலேருந்து பேசுகிறாங்க. நேற்றைக்கு முன்தினம் வரை திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் கூட்டணி ஆட்சின்றதுல உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லும்பொழுது இன்றைக்கு 2026 கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்லை அப்படின்னு இந்த நிலைப்பாடு திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வைத்து தான் வெற்றி பெறுதுன்னு பார்க்குறப்போ ஏன் இந்த நிலைப்பாட்டை வந்து கொடுக்க மறுக்குது? கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் ஏன் பங்கெடுக்க கொடுக்க மாட்டேன்றாங்க? கூட்டணி ஆட்சி சாத்தியமாங்கிறது கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் என்ன தொடர்பு? இங்கு தேசிய கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிச்சிருவாங்க. 1980 கலைஞருக்கு அது நடந்தது. கலைஞரும் எம்பி சுப்பிரமணியம் காங்கிரஸில் இருந்து நம்ம ரெண்டு ஒரு சரிபாதியாக இது பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே திமுக தொண்டர்களும் அவுட்டு, காங்கிரஸ் தொண்டர்களும் அவுட்டு. அது ஒரு இப்போ காந்தராஜ் சாருக்குலாம் அந்த வரலாறு நல்லா தெரியும். அவர் நெஞ்சுக்கு நீதியில் கலைஞரே சொன்னார், என்னுடைய தோல்வி கண்ணு முன்னாடியே தெரியுதுன்னு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் எம்ஜிஆர் படுதோல்வியை சந்திச்சார் தமிழ்நாட்டில். வெறும் சிவகாசிலையும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் தான் ஜெயிச்சார் எம்பி எலெக்ஷனில். மிகப்பெரிய வெற்றியை திமுக இந்திரா காங்கிரஸ் பெற்றது. ஆனால் அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் திருப்பி ஜெயிச்சிட்டார். காரணம் இந்த கூட்டணி ஆட்சி. திராவிட கட்சி மாநில கட்சிக்கு இணையாக தேசிய கட்சிக்கு பங்குன்னு சொல்லினாலே தமிழ்நாட்டு மக்களே தோக்கடிச்சிருவாங்க. இங்கே வந்து தேசிய கட்சிங்கிற கான்செப்டை தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஏற்றுக்கல. சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம அதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அண்ணன் வந்து சொன்னாங்க, இப்போ திருமாவளவன் அவர்களையும் இடதுசாரிகளையும் திமுக கம்பெனி மேனேஜர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் ஏதோ அதுக்கு அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஊழியர்கள்ங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு சரியான பதில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கொடுக்கணும், அங்கே யாரும் இல்லை. ஆனால் நான் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தவன் என்கிற அடிப்படையில் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் தெரியும், இடதுசாரிகளை பற்றியும் தெரிந்தது என்கிற அடிப்படையில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். திருமாவளவன் மற்றும் வெறும் எனக்கு ஆதாயம், பதவி, பணம் என்று மட்டும் நினைத்திருந்தால் அவர் அண்ணனோட கூட்டணியில் தான் இருந்திருக்கணும், பாஜக கூட்டணியில் தான் இருந்திருக்கணும். ராம்தாஸ் அத்வாலையிலிருந்து ஜெகஜீவன் ராமனுடைய வாரிசுகளில் இருந்து இவங்க அங்கே வட இந்தியாவில் தலித் கட்சி என்றாலே அது பாஜகவுடன் தான் இருக்குது. அதை தான் அவங்க பெருமையாக சொல்கிறாங்க, எல்லா தலித் கட்சியும் எங்களோட தான் இருக்குது, நிறைய தனித்தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுறோங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்க என்ன செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியல. தலித்துங்கிற ஆசை காட்டி திராவிடத்தை திருமாவளவன் மட்டும் திராவிடத்தை திட்டு, பெரியாரை திட்டு, இந்த தமிழ் தேசியம் பேசாத, இந்திய தேசியம் பேசு, இந்துத்துவாக்குள்ள வா, நீ தலித்து தானே, எதுக்கு பிசியோட சேர்ந்து நிற்கிற, நீ எதுக்கு பெரியார் பேரை சொல்ற, இவங்களாம் உன் எதிரி அப்படிங்கிற அந்த அரசியலுக்கு எல்லா தலித் கட்சியும் பலியாயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரே தலைவராக இன்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். இதை பதிவு செய்யணும். அவர் நினைச்சிருந்தா பெரியாரை திட்டுனா அவர் தாங்க மத்திய மந்திரி. இதை பலமுறை திருமாவளவன் சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஏகப்பட்ட பேரம், இந்த பெரியார் பேரை மட்டும் சொல்லாதையா, பெரியார் தான் எங்களுக்கு எரியுது, அந்த பேரை சொல்லாத, அப்புறம் திராவிடன் சொல்லாதையா, தலித்துன்னு சொல்லியா, சாதி பேரை சொல்லி வாயா, உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் தரோம், மற்ற ஸ்டேட்ல உள்ள தலித்தெல்லாம் நாங்கள் அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டோம், வா. பார்ப்பன எதிர்ப்பு பேசாத, வட இந்திய எதிர்ப்பு பேசாத, ஈழ விடுதலை பேசாத, தமிழ் தேசியம் பேசாத என்று சொல்லி. ஏன்னா அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு ஆதாயம் விரும்பி இருந்தால் திருமாவளவன் அவர்கள் பாஜகவுடன் போய் நேரம் மத்திய மந்திரி ஆயிருக்கலாம், பெரிய அளவுல போயிருக்கலாம். நான் புரியுது எனக்கு, அவர் கொள்கை அடிப்படையில் இருக்கிறனால தான் திமுக கூட்டணியில் இருக்கிறார். அண்ணன் அந்த இடத்துல இவ்வளவு உறுதியான கொள்கை நிலைப்பாட்டோடு இருக்கிறாரு. பட்டியலின சமூக மக்களினுடைய வாக்குகளை திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு அவர் களத்தில் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அதன் மூலமாக தலித் மக்கள், பட்டியலின மக்கள் விடுதலை அடைய முடியும்னு நம்பக்கூடிய ஒருத்தவங்களுக்கு கொள்கை ரீதியாக குறித்தா தலித் மக்கள் விடுதலை பெறலாம்னு என்ன தேரி இருக்கு? என்ன உங்களுக்கு உறுதி இருக்கு? ஒரு தலித் முதலமைச்சரான உத்தரப்பிரதேசத்துல தலித் மக்களின் நிலை என்ன? இதுவரையும் தலித்துகள் முதலமைச்சராகாத தமிழ்நாட்டின் நிலை என்ன? ஏங்க, தலித் மக்களுடைய வளர்ச்சியே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு? தலித்த முதலமைச்சராக்குனீங்க, மாயாவதி முதலமைச்சரான ஊபியில் என்ன நடந்தது? மாஞ்சின் ஒரு தலித்த முதலமைச்சராக்குனீங்க பீகார்ல, அந்த தலித்துகளின் நிலை என்ன? இல்ல ஜீவா, வரும் அந்த இடத்துல கடைசி நேரத்தில் திருமாவளவனுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கோ சீட்டே கொடுக்கறதுலேயே இழுபறி நீடிக்குது இல்லையா? சீட்டு கொடுக்கறதுலே இழுபறி நீடிக்கிறப்போ அவர்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்சியில பங்கு அப்படின்ற இடத்துல நோக்கி அடையிறது அவங்களுக்கு பெரிய இலக்கமா மாறும். கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெருசா நெருக்கமா பார்க்கலங்க. கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை அவன் டெல்லியில தாங்க விரும்புறான், தமிழ்நாட்டுக்காரன்ல இருந்து எல்லாருமே. ஏன்னா இந்தியாங்கிற அமைப்பு ஒரு மொழி பேசுற குடும்பம் கிடையாது. இங்க ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு பண்பாடு கிடையாது. கிட்டத்தட்ட பல நாடுகளை இணைத்த இந்திய துணைக்கண்டம் இது. இதை பலரும் ஏற்றுக்குவாங்க. ஸோ இதை வந்து ஒரு மொழி பேசுகிறவன், ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிரதமரோ ஒரு கட்சியோ ஆட்சி செய்யும் போது அது சர்வாதிகாரமாக தான் இருக்கும். குறிப்பாக இந்தி பேசுகிறவங்களுக்காக தான் இந்த நாட்டில் எல்லா அதிகாரமும் நடந்திருக்கு. இந்தி பேசாத நம்மை போன்ற மாநிலங்கள் போராடுது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தான் போராடுது. மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ தான் வியக்கிறான். இது ராஜமன்னார் கமிட்டியா? அன்னைக்கே இந்தியை எதிர்த்துட்டீங்களா? என்னது பெரியார்னு ஒரு தலைவரா?
பிராமின் டாமினேஷன் எதிர்த்தாரா? வடவர் எதிர்ப்பா அன்னைக்கே 1938 பேசினாரா? இன்னைக்கு வியக்கிறான், இன்னைக்கு பார்க்குறான் தமிழ்நாடு அன்னைக்கே செஞ்சிருச்சுன்னு. அதனால உங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி கண்டிப்பா சொல்றேன். அது காங்கிரஸோ ஜனசங்கமோ ஜனதாவோ மொராஜ் தேசாயோ, இங்க யார் டெல்லியில வந்தாலும் இந்தி வெறி பிடிச்சவங்களும் இந்தியை திணிக்கிறவங்களா மட்டும்தான் வருவாங்க. அதனால அந்த கூட்டணி ஆட்சி தேவை. கூட்டணி ஆட்சி டெல்லியில மாநிலத்தில் கூட்டணி ஆட்சிக்கான தேவையே இருப்பதா நான் உணரல. ஒரு நிமிஷம், நான் அப்படி உணரல. முரண்படுறேன் நான். அவர் 65 சொல்றாரு, 65 சொல்றாரு. அது தனி வழக்கு. இல்ல இல்ல வேணாம், இங்க அவர் காங்கிரஸ் மையத்துக்கு வந்துடலாம். ஒரு நிமிஷம் பெரியாரே கர்ணேஷ் ஒரு நிமிஷம் ஜீவா, 37 பெரியாரே இல்ல ஒரு நிமிஷம் சொல்றாரு. இந்திய எதிர்ப்புல இல்லங்க, இந்திய எதிர்ப்பு 38 பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இந்த மெரினா பீச்ல வச்சுதாங்க திருச்சியில இருந்து மாநாடு நடத்தி இது பண்ணாங்க. வரலாறு நடந்தது. நீங்க ஜீவா இருங்க ஒரு நிமிஷம். இப்போ மத்தியில ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க, அமைச்சரவையில இடம் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாநிலத்தினுடைய திமுகவோ அல்லது அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்கிறது நியாயமான குரல் தானே? மத்தியில கேட்கக்கூடிய அந்த குரலை மாநிலத்துல கேட்கிறப்ப ஏன் தயங்குறாங்க கொடுக்க? இல்லங்க, மாநிலத்தில் அதற்கான அவசியம்ங்கிறது நீங்க கூட்டணி ஆட்சிக்கான தேவைங்கிறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சா நம்ம உட்காந்து விவாதிக்க வேண்டிய நேரம் கிடையாது. பவர் பாலிடிக்ஸ்ல தேவைன்னா கொடுத்துதான் ஆகணும். தீர்மானிக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னா மினிஸ்டர் பதவி கொடுத்துதான் ஆகணும். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டவே 2006 தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு காங்கிரஸ் முடிவு பண்ணிருச்சு. ஏன் பாமக கூட கேட்கலையே? ஏன் 2006 பாமக கேட்கல? ஈவிகேஸ் இளங்கோவன் மட்டும் அப்பப்ப கலைஞரை சீண்டிக்கிட்டே இருந்தாரு, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு. அதாவது தமிழ்நாட்டில் அப்படிக்கான சூழல் கலைஞர் ஆட்சி. கர்நாடகத்துல சொல்லுங்க இந்த கேள்வி. இப்போ நீங்க அதற்கான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட்டணி தயவு இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்ற ஒரு நிலையும் இருக்குது இல்லையா? இதை ஒட்டி தமிழ்நாட்டில் கலைஞரோ காமராஜரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ யாருக்கு கூட்டணி தயவுல தான் ஆட்சி அமைக்கிற நிலை வந்திருக்கு? கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு 2011 அதிமுகவை தவிர வேற யாருமே 2016 2014 கூட்டணி தயவு இல்லாமல் அதிமுக மட்டும்தானே தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் போட்டிட்டு இருக்காங்க. திமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ கூட்டணியோட தானே போட்டிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டணி தயவோடு தானே தேர்தல் அணுகும் பொழுது வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கலாமே. அந்தந்த சூழலை பொறுத்துங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, 1967 தனது நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் எதிராகக்கூடிய ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வைக்கிறாரு. பெரியார் கடுமையாக விமர்சிக்கிறாரு. இவர் காங்கிரஸ் அழியணும்னு சொன்ன பெரியார் காமராஜரோட கூட்டணி வைக்கிறார். விசித்திரமான கூட்டணிகளாக நடந்தது. அந்த 67 முக்கிய தேவர், முஸ்லீம் லீக்கு, ராஜாஜி, பி ராமமூர்த்தி எல்லாருமே மாறுபட்டவர்கள். திராவிட சிந்தனைக்கு எதிராக இருந்த ராஜாஜி அவர்களும் அண்ணாவும் அவர்களும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து யாருக்கு எதிராக? காமராஜருக்கு எதிராக நிற்கிறாங்க. நின்று அப்பவே கூட்டணி அமைச்சரவை வரல. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப கூட்டணி அமைச்சரவை வரல, 67 வரல, அதற்கு பிறகு 2006 வரல. உங்களுக்கு அப்படியான சூழல் வரும்போது கூட தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கர்நாடகன்னு பக்கத்தில் ஒரு ஸ்டேட் இருக்குங்க, அங்கே கூட்டணி அமைச்சரவை தான் அமையும். அதுக்கான கான்செப்ட் கர்நாடகாவினுடைய லேண்ட்ஸ்கேப் அப்படி. அங்கே கன்னட மக்கள் பெரும்பான்மை இல்லை. அது தெரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய இனம் ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மையா இல்லைன்னா அங்கே இந்த சிக்கல் வரும். அங்கே மராத்தி, தெலுங்கு, தமிழர்னு எல்லாரும் தீர்மானிக்கிற இடத்துல அரசியல் இருக்கு. அங்கே பாருங்க மெஜாரிட்டி வராது. மதசார்பற்ற ஜனதாதளமோ காங்கிரஸோ பிஜேபியோ என்னைக்கு மெஜாரிட்டி வராது. அந்த ஸ்டேட் எப்படி இருக்கு? தமிழ்நாடு எப்படி இருக்கு? இதுதாங்க ஸ்டேட்டு. இந்தியாவுக்கே அடையாளம் தமிழ்நாடு. நீங்க இந்த ஸ்டேட்டினுடைய தன்மை மரபை பார்த்து நீங்க ஏன் இப்படி செய்யல அப்படி செய்யல? கர்நாடகா மாதிரி ஆகுதா இன்னைக்கு? கர்நாடகால 5 வருஷம் ஆட்சி செய்ய முடியல. கர்நாடகாவால 5 வருஷம். தமிழ்நாட்டுல என்னைக்காவது ஆட்சி விட்டுருக்கா? புரியுது. ஆனா தமிழ்நாடு எளிய மக்களும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணும்ன்ற கான்செப்ட் இருக்குது இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறது ஏன் இந்த மண்ணுக்கே ஏற்றது இல்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி பயணிக்கலாமா? ஏற்றது இல்லங்க, அப்படி ஒரு வாய்ப்பு வரலங்க. நான் மீண்டும் சொல்றேன். நிறைய கருத்துக்கள் நானே குறிப்பெடுக்கிற அளவுக்கு நல்ல தகவல் சொல்றாரு. நான் பாராட்டிட்டு தான் சொல்றேன். ஆனா நீங்க கேட்ட நல்ல கேள்வி. எளிய மக்களுக்கு வாய்ப்புன்றீங்க இல்லையா? வாய்ப்பு அப்புறங்க. பொது தொகுதி கொடுக்குறாங்களா? அதே திருமாவளவனுக்கு பொது தொகுதியில போட்டியிடுங்கன்னு தராங்களா? அப்ப நீங்க ஒரு அந்த இனத்துக்கு என்ன உங்களுக்கு மிச்சமாக ஒதுக்கப்பட்டிருக்குதோ அதைத்தானே கொடுக்குது திமுக. ஒரு நல்ல பொது தொகுதியில இருந்து போட்டிடுங்கன்னு சொல்லியிருக்கா, அவர் போட்டிட்டு இருக்காரா? கேட்டிருக்காரு, கொடுக்கப்பட்டிருக்கா? தலித் மக்களுக்கு. ரெண்டாவது கூட்டணி கூட அவர் ஏன் எங்கள்கிட்ட வரலன்னா பாமக எங்க இருக்கோ அதற்கு எதிரணி தான் அவருக்கு கிடைக்கும். அவருடைய கூட்டணியை டிசைட் பண்ற இடத்துல பாமக இருக்கு. பாமக இருக்கிற இடத்துக்கு பாமக இல்லைன்னா அதுக்கு எதிரணிக்கு தான் அவர் போவார். அன்னைக்கு தான் அப்படி இருக்காரு. இது மறுக்கு சொல்லுங்க அவரை. இல்ல அண்ணே சொல்லி இருக்கிறது நாளைக்கு தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? பாமக பாஜக இருந்து விலகுச்சுன்னா பாஜகவோட திரும்ப சேர்ந்துவாரா? இல்ல இப்பதான் சொன்னீங்க. திமுகவோட அவர் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க கேட்டீங்க இல்லையா?
பாமக இருக்கிறதுக்கு எது இடத்துல இருப்பாரு அவருடைய கூட்டணி அவர் தீர்மானிக்கிறது இல்ல, பாமக தான் தீர்மானிக்கிறது. இதை விட அவருடைய ஆளுமையை கேலி பண்ற விஷயம் இருக்காங்க. அவருடைய ஆளுமை, அவர் என்ன அப்படி பயந்துகிட்டு மறந்துகிட்டு இருக்காங்களா? வர சொல்லுங்க. அத பாருங்க ஏங்க, அதை அவங்க தீர்மானிச்சுக்குவாங்கங்க, அவங்க தீர்மானிச்சுக்குவாங்க. ஏன் எனக்கு தனி பொது தொகுதி வேணும்னு அவர் கேட்டா திமுக கொடுத்துட்டு போறாங்க. ஏன் அவர் கேட்கறதுல? ஏன் இன்னொரு விஷயம் சொல்றேன், மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்துச்சு. அப்ப திமுக அதிமுக 2 திராவிட கட்சி ஒன்றும் அவங்கள மிரட்டல. எத்தனை பொது தொகுதியில் திருமாவளவன் அவங்க நின்னாங்க, விடுதலை சிறுத்தைகள். அப்ப எலெக்ஷன் பாலிடிக்ஸ், பவர் பாலிடிக்ஸ் வரும்போது அவங்களுக்கு உண்மை தெரியும். அதாவது பொது தொகுதியில் நிக்கணுங்கிற கோரிக்கை ஒரு அண்ணனுடைய கோரிக்கை தான் என் கோரிக்கையும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி பொது தொகுதினாலே தலித் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது தப்பு தான், நிக்க வைக்கணும். திமுக தண்டாயுதபாணி என்கின்ற தண்டபாணி என்பவரை கோயம்புத்தூர்ல பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க வச்சிருக்கு. ஜெயலலிதா அம்மையார் தலித் எழில்மலையை திருச்சியில் நின்று ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி நடக்காமலாம் கிடையாது, அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு நிக்க வச்சு ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. கோவை மாதிரி பகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் பண்ண முடியாதுங்க. ஏன் கேளுங்க, திமுகவும் அதிமுகவும் ஆண்ட கட்சி, ஆட்சி செய்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிற கட்சி. வாய்ப்பு இல்லாத இந்த கட்சிகள் என்ன வேணாலும் ஜெயிச்ச கட்சியை பார்த்து நீ பெண்களுக்கு எவ்வளவு கொடுப்பியா, தலித்துகளுக்கு கொடுத்து பாரு அப்படிங்குவாங்க. ஆனா இவங்க தலித்துகளை குடியரசுத் தலைவராக்கி ஒரு கோயிலுக்குள்ள கூட விட மாட்டாங்க. பேசலாம். ஒரு நாடாளுமன்றத்தில் உள்ள சின்ன இடைவெளி எடுத்துட்டு வரேன், மீண்டும் வரேன்.